பிரதமர் மோடி தமிழகம் வருவதை கண்டித்து காங்கிரஸ் சார்பில் சென்னை உட்பட மாவட்ட தலைநகரங்களில் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடைபெறவுள்ளது. ஹிந்தி திணிப்பு, நீட் தேர்வில் தமிழகத்திற்கு விலக்கு அளிக்காதது, மாநில திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீட்டில் பாரபட்சம் மற்றும் வக்ஃப் வாரிய சட்டத்திருத்தம் உள்ளிட்டவை கண்டித்து தமிழக காங்கிரஸ் கமிட்டி பிரதமர் மோடியின் தமிழக வருகைக்கு எதிராக கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளது. சென்னை மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் சைதாப்பேட்டை பனகல் மாளிகை அருகில் அக்கட்சியின் தலைவர் செல்வ பெருந்தகை தலைமையில் காலை 9:30 மணியளவில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த இந்தியா கூட்டணி கட்சித் தலைவர்கள் கலந்து கொள்கின்றனர். இதேபோல மாவட்ட தலைநகரங்களிலும் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடைபெறவுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாம்பன் பாலம் திறப்பு விழாவிற்கு ராமேஸ்வரம் வரவிருக்கிறார். இதை கண்டித்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தை நிகழ்த்தியிருக்கிறோம். காரணம் என்னவென்றால், இந்த வக்ஃப் வாரிய சட்ட திருத்தத்தை எதிர்த்து முழுக்க அதை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. வக்ஃப் வாரிய சட்ட திருத்தத்தை நரேந்திர மோடி அவர்கள் திரும்ப பெற வேண்டும். அந்த மக்கள் இவ்வளவு காலமாக சுதந்திரமாக எப்படி வக்ஃப் வாரியத்தை நடத்தினார்களோ அப்படி நடத்த வேண்டும். இஸ்லாமிய மக்களும் சிறுபான்மை மக்களும் இந்த தேசத்தின் அங்கங்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆகவே காங்கிரஸ் கட்சியின் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டங்களும் கருப்பு கொடி போராட்டத்தையும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு எதிராக ஜனநாயக முறையில் தன்னுடைய ஜனநாயக கடமையை காங்கிரஸ் பேரியக்கமும் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்களும் இதில் கலந்து கொள்கிறார்கள்.